ஜோதிட நலன். நான் ஊரில் எல்லா ஜோசிக்காரும் பார்த்துட்டேன். கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகுமா ஆகாதா இந்தாங்க ஜாதகம் பார்த்து சொல்லுங்க. கருணாகரன் ஜாதகம் பார்த்தீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தாச்சு. பரிகாரம் பண்ணீங்களா? அது கணக்கே கிடையாது. இங்கே பாருங்க கருணாகரன், உங்கள் ஜாதகத்தில் லக்னம்னு ஒன்று இருக்கும். லக்னம்னா என்னன்னா அதுதான் நீங்க உங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம் தான். உங்க ஜாதகத்தை நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா அதுல லான் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை நம்ம பார்க்கணும். அந்த 7ஆம் இடம் என்ன குறிக்குது அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வரப்போற ஒரு மனைவியை குறிக்குது. அந்த மனைவி எப்படி இருப்பாங்க, உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் உள்ள அந்த உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற இது போல நிறைய விஷயங்களை அந்த 7ஆம் இடம் தான் குறிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த 7ஆம் இடம் உங்களுக்கு எந்த ராசியா வருதோ, உதாரணத்துக்கு நீங்க மேஷ லக்னத்துல பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி அந்த 7ஆம் இடமா வரும். அந்த இடத்துக்கு ஒரே அதிபதியான சுக்கிரன் எப்படி இருக்காரு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம பொதுவா கலத்தரக்காரகன் யாரும் நம்ம சொல்லுவோம்னா சுக்கிரன் தான் சொல்லுவோம். இந்த 7ஆம் இடம் அந்த 7ஆம் இடத்து அதிபதி, அது மட்டும் இல்லாம அந்த கலத்தரக்காரகன் சுக்கிரனையும் பார்க்கணும். இந்த 3 பேரும் உங்க ஜாதகம் நல்லா இருந்தாங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வயசுல கல்யாணம் ஆயிடும். உங்க ஜாதகத்தை பார்த்தா இந்த 3 பேருமே ரொம்ப அட்டகாசமா இருக்கிறாங்க. கண்டிப்பா கல்யாணம் ஆயிடும். அதை பத்தி நீங்க கவலைப்படவே வேணாம். செவ்வாய் தோஷம் ராகதோஷம் இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பழிக்குமா? கல்யாணம் ஆகுமா ஆகாதா பார்த்து உண்மையிலே உங்க ஜாதகத்துல தோஷம் இருக்கா நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா தோஷமே இல்லை. நீங்க பரிகாரம் பண்ணிருக்க வேண்டிய தேவையே இல்லை. உங்க காசெல்லாம் கரைச்சிருக்க வேண்டிய தேவையே கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுல இருக்க எல்லா ஜோசிகாரும் பார்த்துட்டு சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு முறை நீங்க என்கிட்ட வந்திருந்தா உங்க ஜாதகத்துல என்ன இருக்குன்ற நான் தெளிவா சொல்லியிருப்பேன்ல. உங்க ஜாதகத்துல தோஷமே இல்லை. அது செவ்வாய் தோஷமா இருக்கட்டும், ராகுகே தோஷமா இருக்கட்டும், எந்த தோஷமும் உங்க ஜாதகத்துல இல்லை. நான் பார்த்து ஜோசிகர் எல்லாருமே உனக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது சொல்றாங்க. நான் ஏறிய ரொம்ப குழம்பு போய்க்கிறேன். நீங்க உண்மையான குழப்பாதீங்க, கரெக்டா சொல்லுங்க. கருணாகரன், அந்த ஜோசிகார் சொன்னதெல்லாம் உண்மைதான். உங்க ஜாதகத்துக்கு அதாவது அந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, ராகு இருக்கு, ராகுகே தோஷம் எல்லாமே இருக்கு. ஆனா உங்களுக்கு ராகுகே தோஷம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு கரெக்டா திருமணம் செய்யற வயசுல செவ்வாய் தசையோ, அதாவது இந்த தோஷம் சொல்றாங்க இல்லையா, அந்த 7ஆம் இடத்துல ராகு இருந்தா செவ்வாய் இருந்தா தோஷம் உங்ககிட்ட சொன்னாங்க இல்லையா, அந்த 7ஆம் இடமான திருமண ஸ்தானத்துல இருக்கும்போது பொதுவா எல்லா ஜோசிகாருமே தோஷம் இருக்கு, இந்த கோயிலுக்கு போ அந்த கோயிலுக்கு போன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தோஷம் வேலை செய்யுமா, பாதிப்பை ஏற்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது ஏன்னா இப்ப நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க? சதய நட்சத்திரம். சதயம் வந்து ராகுவுடைய நட்சத்திரமா இருக்கிறதால நீங்க பிறக்கும் போது உங்களுக்கு ராகு தசை நடந்துட்டு இருக்கும். அதுல நீங்க எந்த பாதம் பிறந்தீங்கன்னா அதை பொறுத்து உங்களுக்கு கூடுதல் குறைச்சு அந்த திசை வந்து தொடக்கத்திலேயே முடிவுலேயே இருக்கும். உங்களுக்கு ராகு திசைக்கு அடுத்து குரு திசை, சனி திசை அப்படி சொல்லி திசைகள் வரிசையா வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தசையோ ராகு தசையோ நீங்க மேரேஜ் பண்ற அந்த டைம்ல வந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். உங்களுடைய திருமண விஷயத்துல பாதிப்பு ஏற்படுத்தும். சண்டையா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், டிவோர்ஸா இருக்கலாம், இது போல எல்லா விஷயத்தையும் அது ஏற்படுத்தும். ஆனா உங்களுக்கு தான் இந்த செவ்வாய் தசையும் ராகுகே தசையும் வரப்போறதே கிடையாது. அப்ப எப்படி அது உங்களுக்கு செவ்வாய் தோஷமா இருக்கும், ராகுகே தோஷமா இருக்கும்? அதனால பொதுவா வந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலோ ராகுகே இருந்தாலும் அது ராகுகே தோஷம் எடுத்துக்க கூடாது. அதை நினைச்சு நம்ம பயப்படக்கூடாது. கோயில் கோயிலா போயிட்டு பரிகாரம் பண்ணி நம்மளுடைய காசையும் பணத்தையும் வீணடிக்க கூடாதுன்றதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கிரகங்களோட தசைகள் உங்களுக்கு மேரேஜ் பண்ற வயசுல வந்தா மட்டும்தான் அது பாதிப்பு ஏற்படுத்தும். அப்பயும் பாதிப்பு ஏற்படுத்துமானா அப்பயும் ஏற்படுத்தாது. அந்த கிரகங்கள் எல்லாமே சுப கிரகங்களோட தொடர்புல இருக்கும்போது அப்படி அந்த செவ்வாய் ராகு உங்களுக்கு உங்க ஜாதகப்படி யோகம் செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருந்துச்சுன்னா அந்த கிரகம் வந்து தோஷத்தை செய்யறதுக்கு பதில் அது யோகத்தை செய்யும். உங்களுக்கு நல்லபடியா ஒரு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகி மனைவி மூலமா சொத்து வரும், சுகம் வரும், காரு வரும், வீடு வரும், வண்டி வரும், இப்படி எல்லாமே உங்களை தேடி வரும். ஒய்ஃபு வரும், அதுக்கப்புறம் லைஃபும் வரும். நீங்க சொல்றீங்க கார் வரும், பைக் வரும், பணம் வரும், எல்லாம் சொல்றீங்க, சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா கல்யாணம் ஆனா பிரச்சனை வராம இருக்குமா? ஆனா பொண்டாட்டிங்களா வெறும் தொல்லையா இருக்குன்னு சொல்றாங்க. கல்யாணம் இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனோம்னா சொல்றாங்கன்னா கல்யாணமே பண்ணிக்காரா தம்பின்றாங்க. கல்யாணம் ஆகாதவன் எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு கோயிலுக்கெல்லாம் போறான். இது என்ன பிரச்சனை? எப்படியா அவங்க சொல்றாங்க? இது இனிமே தெரியல. கல்யாணம் ஆனால் என்ன பிரச்சனை வருமோ அது ஒரு பயமாவும் இருக்கு. ஆனா தலைவலி கண்டிப்பா வரும் எனக்கு தெரியும். ஏன்னா ஒய்ஃப்னாலும் தலைவலி தானே. நீங்க சொல்றதுனா பாசிட்டிவ் தான் இருக்கு. இந்த வீடியோ பாக்குறவங்களும் ஏல நாகதோஷம் தான் அதை வந்து நம்ம வந்து தோஷம் எடுத்துக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த புக்கில் அவ்வளோ விஷயம் இருக்கு.